சந்தானம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சந்தானம் ஹீரோவாக நடித்த படங்களில் ஓடின படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள் தான். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 15-20 படங்கள் பண்ணிட்டாரு. அவருடைய ஹிட் படங்கள் அப்படின்னு பார்த்தா ஹீரோவா A1, அதுக்கப்புறம் தில்லுக்கு துட்டு சீரீஸில் ஒரு 2 படங்கள், இது மட்டும்தான் பெருசாக கிளிக் ஆகிருக்கு. மற்ற படங்கள்லாம் பெரிய அளவில் ஹிட் ஆகலை அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இதே சந்தானம் காமெடினா மட்டும் நடிக்கும்போது பீக்கின் உச்சத்தில் இருந்தார். உச்சத்துக்கு மேலே உச்சம். வெள்ளிக்கிழமான சந்தானம் நடித்த 3-4 படங்கள் ரிலீஸ் ஆயிடும். எல்லா ஹீரோக்கள் கூடயும் பார்த்தீங்கன்னா சந்தானம் நடித்தார், கமலை தவிர. ஸோ அப்படிப்பட்ட சந்தானம் பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒரு படத்தில் காமெடியனாக நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவலை வந்திருக்கு. அது என்ன படம் அப்படின்னு விசாரித்தா நம்ம வினோத் இயக்கத்தில் தளபதி 6 படத்தில் தான் சந்தானம் அவர்கள் காமெடியாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலை வந்துச்சு. ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேஸ்டிங்கெலாம் இருக்குது. இந்த நேரத்தில் சந்தானம் அவர்கள் இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தார் அப்படின்னு விசாரித்தா அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த படத்தில் சந்தானம் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவலை நம்பிடாதீங்க. யார் இந்த மாதிரியான தகவலை பரப்பி விட்றாங்கன்னு தெரியல. சந்தானம் சார் இப்போவும் ஹீரோவை மட்டும்தான் நடிப்பேன்னு உறுதியாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் அவர் கமிட்மெண்ட்டில் இருக்கிற படங்கள் நடிக்கிறதுக்கே அவருக்கு டைம் பத்தலை. தளபதி 6 படத்துலேருந்து யாரும் சந்தானம் சார் எங்கள் படத்தில் நடிக்கணும்னு கேட்டு அப்ரோச்சும் பண்ணலை. இந்த மாதிரியான தகவலை யார் கிளப்பி விட்றாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் விஜய் கூட தளபதி 6 படத்தில் சந்தானம் நடிக்கவே இல்லை, காமெடியெல்லாம் நடிக்கவே இல்லை. மொத்தத்தில் அந்த படத்துலேருந்து எந்த ஒரு அழைப்புமே வரல அப்படிங்கிறதையும் சந்தானம் தரப்பு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாங்க. ஸோ தளபதி 69 சந்தானம் இல்லை அப்படி ஒரு தகவல் வந்தால் அது வதந்தி அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சந்தானம் தரப்பு.